لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل محمد. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت. يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமான மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினத்தன்று இமாம் ஹுத்பா பிரசங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அருகில் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரனை பார்த்து வாய்மூடி மௌனமாக இருந்து சொன்னாலும் கூட சொன்னவரின் ஹுத்பாவின் நன்மை இழந்து விட்டார் என்பதாக. ஆகவே தற்போது இமாம் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், மௌனமாக இருந்து கேட்போமாக. வல்லவன் அல்லாஹ் என் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவானாக. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين واختم لنا بخير وبفضل برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا.
أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى وقال تعالى قد أفلح من زكاها صدق الله العظيم. عن النعمان بن بشير رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الحلال بين والحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس فمن اتقى الشبهات استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام أن يرتع فيه ألا وإن لكل ملك حماه ألا وإن حمى الله محارمه ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب رواه البخاري. அன்னாருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் வந்த மந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்துக்கொள்ளும்படியாக முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். உஸிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களை உலகத்திலே படைத்து அவன் ஏராளமான நிஅமத்துக்களை எமக்கு தந்திருக்கிறான். எல்லா நிஅமத்துக்களை விடவும் மிக முக்கியமான சிறந்த நிஅமத்தாக அல்லாஹ் எமக்கு தீனுல் இஸ்லாத்தை, இஸ்லாத்துடைய ஈமானுடைய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நாம் உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தால் ஈருலகிலும் வெற்றி பெறலாம், வெற்றி பெறுவோம் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் ஒரு சிறந்த சங்கையான படைப்பாக படைத்து அல்லாஹ்விடத்திலே யார் சங்கையானவர் என்பதையும் அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்துகிறார். பொதுவாகவே அல்லாஹ் ஆதமுடைய மக்களை, உலகத்திலே மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். என்றாலும் அல்லாஹ்விடத்திலே யார் சங்கையானவர்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக ஆக்கிக் கொண்டார்களோ இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள். உலகத்தில் எப்படியும் யாரும் எவ்வாறும் வாழலாம், ஆனால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான், தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்தில் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறார். சிலர்களை படித்தவர்களாக, சிலர்களை படிப்பறிவு இல்லாதவர்களாக, சிலர்களை அரபிகளாக, சிலர்களை அஜமிகளாக, சிலர்களை வெள்ளை நிறமுள்ளவர்களாக,
சிலர்கள் சிவப்பு நிறம் உள்ளவர்களாக, கருப்பு நிறம் உள்ளவர்களாக, இவ்வாறு உலகத்திலே ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா பல தரத்தில் படைத்திருந்தாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, எவ்வாறு யார் படைக்கப்பட்டிருந்தாலும் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள் யார் என்றால் வெள்ளை நிறமுள்ளவர்களோ, கருப்பு நிறமுள்ளவர்களோ, உயர்ந்தவர்களோ, தாழ்ந்தவர்களோ, இப்படி அல்லாஹ் யாரையும் கணக்கு போடுறது இல்லை. சொன்னாங்க, வலா ஃபத்ல, அல்லாஹ்விடத்திலே சிறப்பு யாருக்கு? பித்தக்வா, தக்வாவை கொண்டுதான். அது அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், வேற எந்த துறையில் உயர்ந்தவராக இருக்கலாம். அல்லாஹ் அதை பார்க்கிறது இல்லை. அல்லாஹ் யாரு தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்றாங்க, யாரு தன்னுடைய தனிமையில் எல்லா நிலைமையிலும் ரப்பு அல்லாஹ்வை பயப்படுறாங்க, அதற்கு யார் தயார் செஞ்சு கொள்றாங்க, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை மக்கள் நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் பல இடங்கள்ல சத்தியமிட்டான், சத்தியம் செஞ்சு பின்னால சில விஷயங்களை சொல்றான். ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்யணும்? மனிதர்கள் பின்னால சொல்லக்கூடிய அந்த விடயம் முக்கியமானது என்பதை விளங்கணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சத்தியம் செய்யணும். இப்படி சில இடங்கள்ல, ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல, 2-3 இடத்துல, இப்படி சில இடங்கள்ல சத்தியம் செய்யணும். அதுல சூரத்து ஷம்ஸ்ல எடுத்து பார்த்தா அல்லாஹ் தஆலா 13 விஷயங்களின் மீது சத்தியம் செஞ்சு, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, இப்படி 13 வஸ்துக்களின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரு தன்னுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டும் பாதுகாத்து பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ, கத் அஃப்லஹ, அவர்கள் திடனாக வெற்றி பெற்றார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, பின்னால சொல்றான் அல்லாஹ், யாரு அந்த ஆத்மாவை, யாரு உள்ளத்தை பரிசுத்தமாக்கலையோ, பாவத்தை விட்டும் தன்னை தூரமாக்கி கொள்ளலையோ, அவர்கள் ஆக நஷ்டவாளிகளாக, அந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா 13 சத்தியத்துக்கு பின்னால நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதனுடைய முக்கியத்தை விளங்கப்படுத்தார். எனவே கண்ணியமானவர்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களுக்கு சரித்திரங்கள் எடுத்து பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, மக்காவுடைய வாழ்க்கை 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அமல்களை உற்சாகம் உண்டல்ல, அமல்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்படல. கண்ணியமானவர்களே, 13 வருட காலமாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில தான் தக்வாவை, இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார். உள்ளம் பரிசுத்தமாகிட்டா அதற்கு பின்னால் அமல் செய்வது லேசானதாக மாறும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க, இன்ன ஃபில் அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் ஈடேற்றமாகிவிட்டால், சரியாகிட்டால் உடம்பு முழுவதும் சரியாக இருந்து. இதா ஃபஸதத், அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கெட்டிருந்து. அலா வலியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியமானவர்களே, உள்ளம் பரிசுத்தமாகிட்டா, உள்ளம் தஸ்கியா அடைஞ்சிட்டா, கண்ணியமானவர்களே, முழு உடம்பும் சீராகி, முழு உடம்பும் சீராகி. உள்ளம் சீர்கெட்டுட்டா முழு உடம்பும் சீர்கெட்டு.
அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய உடம்ப ரெண்டு விதத்தில, உள்ரங்கம் வெளிரங்கம் என்று ரெண்டு விதத்தில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நிஅமத்துக்களை சொல்லும் போதும் வெளிரங்கமாக உள்ரங்கமாக நான் நிஅமத்துக்களை வச்சிருக்கிறோம் என்பதையும் சொல்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அப்ப வெளிரங்கம் உள்ரங்கம், இந்த வெளிரங்கத்தை சீர் செய்வதற்காக வேண்டி, அழகுபடுத்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்யணும். எங்களோட முகத்தை, எங்களோட வெளிரங்கமாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அழகுபடுத்துறதுக்கு இன்றைக்கு மனிதர்கள் ஏராளமான முயற்சிகளை செய்யணும். அது பணத்தை, லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அப்படி நிறைய அதற்கு முயற்சிகள் செய்யறாங்க. ஆனா உள்ரங்கம் இங்கே, உள்ரங்கம் சீராக இல்லைண்டா வெளிரங்கத்தை எவ்வளவு சீராக்கியும் அது வேலை. அல்லாஹ்விடத்தில் நாளைய கியாமத்தில் வெற்றியாளர்களாக மாற முடியாது. அதனால முக்கியம் வெளிரங்கத்தை விட உள்ரங்கம் சீராகும், உள்ளம் சீராகும். உள்ளம் சீராகிட்டா முழு உடம்பும் தானாகவே சீராகும். அப்ப நாங்க இந்த உள்ளத்தை தஸ்கியா செய்யும், உள்ளத்தை நாங்க பரிசுத்தம் ஆக்குறதுக்கு நாங்க முயற்சி செய்யும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊத்தைகள் உள்ளத்தில் படிஞ்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் ஒரு பாவத்தை செஞ்ச இன்னல் அப்த, ஒரு மனிதன், ஒரு அடியான் இதா அஹ்தஅ ஹதிஅத்தன், ஒரு பாவத்தை உலகத்தில் செஞ்சிட்டா அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மனிதன் பாவம் செஞ்சான், கருப்பு புள்ளி விழுந்துட்டு உடனே தௌபா செஞ்சான், இஸ்திக்ஃபார் செஞ்சான், அல்லாஹ் தஆலா பாவத்தை அழிச்சிடுவான். இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு போறோம், உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து உள்ளம் கருப்பாகி துருப்பிடிச்சு போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக உள்ளம் கரப்பிடிச்சிட்டு துருப்பிடிச்சிட்டு அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இரும்ப சும்மா வச்சிருந்தா அது முழுமையாக துருப்பிடிச்சு அதை எடுக்கிறதுக்கு கஷ்டம், பாவிக்கலாம். இதே மாதிரி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பாவங்கள் நடந்து கொண்டு போகும்போது உள்ளம் துருப்பிடிச்சு, உள்ளம் துருப்பிடிச்சுட்டா உடம்பால நல்ல அமல்கள் வெளியாகிறது கஷ்டமானதாக மாறும். கண்ணியமானவர்களே, அதனால உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி செஞ்சு கொண்டே. ஏன்னா உள்ளத்துல நிறைய ஊத்தைகள், என்ன ஊத்த நாங்கள் பார்ப்போம், வெளிரங்கமாக நாங்கள் பார்க்கிறோம், நிறைய ஊத்தைகள் கண்ணுக்கு விளங்கு. இதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உள்ளத்தால் வரக்கூடிய பாவங்கள் அது ஊத்தைகளாக இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினா என்ன கிடைக்கும்? இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக உலகத்திலும் நிம்மதி, நாளை கியாமத்தில் அது அஃப்லஹ, மிகப்பெரிய வெற்றியாளராக மனிதன் மாறிடுவான். அப்ப இந்த உள்ளத்தை நாங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்துறது? இந்த உள்ளத்தை நாங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்துறது? கிதாபுகள்ல நிறைய சாதனங்கள், உள்ளத்தை எவ்வாறு பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறது என்பதற்காக வேண்டி நிறைய சாதனங்களை எழுதியிருக்கிறது. உலகத்தில் பார்க்கிறோம், ஒன்றை செய்யணும்னா அதற்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. அதில் இருந்தால் முறையான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும். இதே மாதிரி உள்ளம் பரிசுத்தமாகணும்னா சில சாதனங்கள் இருக்குது. அதை முறையாக செய்வதன் மூலமாக உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளம் பரிசுத்தமாயிட்டா உடம்பும் சீராகும். அது உள்ரங்கம் வெளிரங்கம் எல்லாம் சீராகும். சீராகிட்டா ரப்புக்கு விருப்பமான அமல்கள் உடம்பால வெளியாக ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நாங்க உள்ளம் துருப்பிடிச்சிருக்கோம், ஆனா அமல் செஞ்சு கொண்டிருப்போம். நாங்க தானே அமல் செய்கிறோம் அப்படி என்று சிலர்கள் நினைப்பாங்க. கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்தில் அமல் செய்யறது மாதிரி காட்டுறது அது எல்லாருக்கும் செய்யலாம். அதனால இஹ்லாஸ் உள்ள அமலாக மாறணும்னா முறையாக நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அதுல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, முதலாவது
உள்ள வசாயில் சாதனம் தான் உள்ளத்துல சிறுக்குகள், பாவங்கள், ஊத்தையான விஷயங்கள், ஹசத், பொறாமை, பெருமை அடிக்கிறது, மற்றவங்களை இழிவாக சின்னதாக கருதுவது, புகுல், கஞ்சத்தன்மை, ஹிருஸ், பேராசை, இப்படிப்பட்ட மோசமான இந்த ஊத்தைகளை ஒன்னாவது உள்ளத்திலிருந்து வெளியெடுத்து போடும். ஈமானியத்தை உள்ளத்தில் கொண்டு போய் வைக்கும். இந்த உள்ளத்துக்கு சொந்தம் ஈமானியம். அல்லாஹ் தஆலா உள்ளத்தை படைச்சிருக்கிறதே ஈமான உள்ளத்தில் மனித ஒவ்வொருவரும் சுமக்கணும். ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் மாறணும் என்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்ப ஷிர்க்குகளை, இணை வைப்பு, அது வெறுமனே சிலைக்கு முன்னால போயிட்டு சிலை வணங்குறது மட்டுமல்ல இணை வைப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகள், இது உள்ளத்தில் இருந்தால் வாயால் வெளியாகும். இப்படிப்பட்ட செயல்கள் இருந்து மோசமான பொறாமைகள், மோசமான அந்த மற்றவங்களை பற்றி கெட்டெண்ணங்கள் வைக்கிறது, இப்படிப்பட்ட விடயங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வரும். ஈமானியத் உள்ளது போகும். எங்களை படைச்சது அல்லாஹ், எங்களை பாதுகாக்கிறது அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் அளிக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் சுவர்க்கத்தை படைச்சிருக்கிறான், நரகத்தை படைச்சிருக்கிறான், கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நபிமார்கள் வந்தார்கள், வேதங்களை எல்லாம் நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு செய்யும். உள்ளத்தில் நல்ல விஷயங்களை இறக்கும். கண்ணியமானவர்களே, மோசமான விஷயங்களை வெளியே போகும். முதலாவது கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, இதை முதலாவது செய்வதன் மூலமாக உள்ளம் பரிசுத்தமாகும். இரண்டாவதாக எழுதியிருக்கிறாங்க, இது நீண்ட தலைப்பு, பேசுவதாக இருந்த ஒரு தலைப்பிலே பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது எழுதியிருக்கிறாங்க, அல் முஹாஃபதத்து அலல் ஃபராயித், ஃபர்தான இபாதத்துகளை பேணுதலாக செய்வது. ஃபர்தான இபாதத்துகளை பேணி பாதுகாத்து செய்வது. அதில் ஆக முக்கியம் தொழுகை. தொழுகைற விஷயத்தில் மிச்சம் பேணுதலாக இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் அதிகமானவங்க கேட்டால் நாங்கள் தொழுகிறோம். அதிகமானவங்களுக்கு தொழுகைற பகுதி என்ன? எங்களை பழக்கத்தில் நாங்கள் தொழுதுவாங்க, எங்களை இபாதத்துகளை பழக்கத்தில் செஞ்சு கொண்டு வாரோம். தொழுகைற விஷயங்களை முழுமையாக படிக்கிறது, பருதுகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, இதில் ஷருத்துகள், அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்றதை முழுமையாக படிக்கணும். அதனுடைய பாத்திஹா, அதனுடைய அத்தஹியா, முழுமையான துஆக்கள், முறையாக தொழுகையை படிக்கிறது, உரிய நேரத்தில் தொழுகிறது. இது நிறைய பேருக்கு கஷ்டம். நாங்கள் தானே தொழுகிறோம். அதுதான் அல் முஹாஃபதத்து அலல் ஃபராயிதுன்னா உரிய நேரத்தில் தொழுகையை தொழுது வரணும். கண்ணியமானவர்களே, உரிய நேரத்தில் முறையான தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது ஒவ்வொன்றும் தலைப்பு. கண்ணியமானவர்களே, ஃபர்துகள்ல பேணுதல் இருக்கும்னா உள்ளம் பரிசுத்தமாகும். அடுத்ததாக மூணாவது எழுதியிருக்கிறாங்க, அல் இக்ஸாரு மினன் நவாஃபில், ஃபர்துகள் பேணுதலாக செய்வதோடு சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்யும். ஃபர்துகள் எங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை, செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாட்டி தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆளாகும். ஆனால் சுன்னத்து செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. ஆனால் சுன்னத்தான அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தகர்ருப், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது மட்டுமல்ல, உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளம் பரிசுத்தமாகிறதுக்கு ஆக முக்கியமான ஒன்றுதான் சுன்னத்தான அமல்களை தேடி பேணுதலாக செய்ய செய்கிறது. அடுத்ததாக எழுதியிருக்கிறாங்க, நாலாவதாக ததப்புருல் குர்ஆன், அதிகமாக குர்ஆனை ஓதுறது, அதை விளங்குறதுக்கு முயற்சி செய்கிறது. குர்ஆன் என்று சொல்றது அது நூறு ஒளி. அது ஓத 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 உள்ளம் பரிசுத்தமாகி கொண்டே போகும். கண்ணியமானவர்களே, அதை விளங்கி ஓதுவோம்னா உள்ளம் பரிசுத்தமாகிறதோட கண்ணால கண்ணீர் வடி ஆரம்பிக்கும். குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய கலாம். இது ஓத தெரிய இல்லைன்னு சொல்றவங்க ஆக பெரிய நஷ்டவாளிகள். அதனால கண்ணியமானவர்களே,
அதிகமாக குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிகமாக குர்ஆனை ஓதுறது அது உள்ளம் பரிசுத்தமாகிறதுக்கு ஆக முக்கியமான ஒரு வசாயில் சாதனம் தான் அதிகமாக குர்ஆனை ஓதுறது. அடுத்ததாக எழுதியிருக்கிறாங்க ஆக முக்கியமான ஒன்றுதான் தனீபுன் நஃப்ஸ், அப்படின்னா முஹாசபத்துன் நஃப்ஸ். தனிமையில் உட்கார்ந்து எங்களை நாங்களே சுய விசாரணை செஞ்சு கொள்வது, இது ஆக முக்கியமான ஒரு அமல். இதன் மூலமாக உள்ளம் பரிசுத்தமாகிறதுக்கு ஆக சிறந்த ஒரு அமல் தான் முஹாசபத்துன் நஃப்ஸ். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பாவங்களை மக்களுக்கு முன்னால இருந்து தவிர்ந்து கொள்வது ஆக லேசு. மக்கள் பார்க்கிறாங்க, பாவம் செய்யப்படாது என்று தவிர்ந்து கொள்வது ஆக லேசு. ஆனால் தனிமையில் பாவத்தை தவிர்ந்து கொள்வது ஆக கஷ்டமான ஒன்றுதான். ஒவ்வொருத்தரும் சும்மா யோசிச்சு பாருங்க, ஏற்ற தனிமை இல்லை தனிமையில் எத்தனை பாவங்கள் என்னால் நடந்திருக்கு. என் கண்ணை, என் காதை, என் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்கிறது ஆக கஷ்டம். இதுக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எடுக்கிற இடம்தான் தனிமையில் உட்கார்ந்து அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை, நாங்கள் எங்களால் நடந்த பாவங்களை கொஞ்சம் யோசிக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு, உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்க. நாளைய கியாமத்தில் அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு முன்னால நீங்களே ஒவ்வொருவரும் நீங்கள் தன்னைத்தானே சுய விசாரணை செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களை உள்ள பரிசுத்தமாகிறதுக்கு ஆக முக்கியமான ஒரு அமல் தான் முஹாசபத்துன் நஃப்ஸ். அதனால இரவு நேரத்தில் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, இரவை நேரத்தில் அதிகமானவர்களுடைய நேரம் மொபைல் ஃபோனுக்கு தான் போகும். எவ்வளவு நேரம் போகிறது எங்களுக்கு விளங்குதில்லை. அதில் நல்லதும் பார்க்குறோம், கெட்டதும் பார்க்குறோம். இரவை நேரம் இங்கே இஷாவுக்கு பின்னால் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிற